வணக்கம் இவங்களே. இன்னைக்கு தினமொரு கோலத்துல 8 புள்ளி 7.8 8 8 வரிசை 8 புள்ளி இது மாதிரி வச்சுக்கோங்க. அதான் 8 to 8ன்னு போட்டிருக்குது. மேல் வரிசையில இருந்து கீழே வரைக்குமே நேரா 8 8 தான். இதுல எந்த ஒரு இடையில எதுவுமே கிடையாது. இது ரொம்பவே அழகான ஒரு கோலம், ரொம்பவே ஈஸியானதும். கலர் கோலம் போடுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். புள்ளி வச்ச கோலத்துல ரொம்பவே அழகான ஒரு சிம்பிளான கோலம் இது. இப்ப 8 வரிசையா 8 புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கார்டர் எல்லாம் சேர்த்து நடுவுல ஸ்டிக் மாதிரியும் போடலாம். இல்ல உங்களோட கிரேட்ல அதை பூ மாதிரியும் மாத்திக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதோட டிசைனை நீங்க மாத்திக்கலாம். அந்த ஓரத்தை வந்து ரொம்பவே அழகா வளைச்சு கொண்டு வரப்பதான் இது ரொம்பவே பூ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல பூவா இருக்கும். இப்ப 8 வருஷம் வச்சுட்டோம். இந்த கார்னர்ல பி மாதிரி போட்டு பெண்ட் பண்ணி அந்த கர்வை வந்து நடுவுல இருக்கிற இடத்துக்கு சுத்தி கொண்டு வந்து விடணும். இதை வந்து எவ்வளவு அழகா அதை சுத்துறீங்களோ அவ்வளவு அழகா இந்த கோலம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். இது ஒரு பூக்கோலம். இந்த பூக்கோளத்துல வந்து அடுத்தது கார்னரா போடணும். முதல்ல எல்லா கார்னரும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட்ல முடிச்சதுக்கு அப்புறமா பி மாதிரி போட்டு சுத்தி எஸ் மாதிரி கொண்டு வந்து பேட்டர்னை யூவா முடிக்கணும். இந்த மாதிரி அடுத்த கார்னர் போடணும். இந்த மாதிரி 4 கார்னரையும் நம்ம சுத்தி போடுறப்ப ரொம்பவே நல்லா நீட்டா வரும். இப்போ உங்களுக்கு சுத்தி சுத்தி நான் காட்டுறதுனால உங்களுக்கு ஈஸியா சுலபமா புரியுங்கிறதுக்காக நான் திருப்பி திருப்பி காட்டிட்டு இருக்கோம். இதை வந்து அடுத்த கார்னர்ல பி மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது யூ பேட்டர்ன், அதை எஸ் மாதிரி சுத்தி கொண்டு வந்து திருப்பி யூ பேட்டர்ன், அதை எஸ் மாதிரி திருப்பி கொண்டு வாங்க. இப்ப சுத்தி அதை வந்து நடுவுல இருக்கிறதுக்கு பம்ப் மாதிரி ஒரு வளைவுக்கு மாதிரி எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி கொண்டு வாங்க. அடுத்தது அதே மாதிரி மூலையில அடுத்த மூலைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 தான் சுத்தி கொண்டு வந்திருக்கும். 6 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4க்கு போயிருக்கும். அதுல இருந்து 6 வந்து சுத்தி கொண்டு வந்திருக்கும். இவ்வளவுதான் எங்களோட வேலை. சுத்தி கொண்டு வந்து நடுவுல வந்து இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இதுல வந்து நீங்க கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பூவோட கலர் கொடுத்தீங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். நடுவுல வந்து இன்னைக்கு நம்ம ஸ்வஸ்டிக் மாதிரி போட்டுருக்கோம். இதுல நீங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி கிராஸ் மாதிரி போட்டு இதை பூவை ஜாயின் பண்ற மாதிரி கொடுக்கலாம். இது உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஸ்வஸ்டிக் தான் போடுறோம். இந்த கார்னரை வந்து சைடு கார்னரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்வஸ்டிக் மாதிரி இருக்கும். இதை மாதிரி சுத்தி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே அழகான கலர் போல நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீண்டும் ஒரு கோலத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.